Daily. Taste the Daily. தேர்தல் ஆணையத்தின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி அடுக்கியுள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விவரம். வணக்கம். ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீது அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். பாஜகவின் மற்றும் ஒரு அணியாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதாக அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இணைந்து தேர்தல் திருட்டில் ஈடுபட்டிருப்பதாக அவர் பரபரப்பாக பேசியிருக்கின்றார். வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்ற தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த புதிய நடவடிக்கையை சுட்டி காண்பித்து ராகுல் காந்தி பேசியிருக்கின்றார். வாக்காளர் சிறப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது நாடு முழுவதும் பெரும் எதிர்ப்பலைகள் எழுந்திருக்கின்றது. இது நன்மைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறதா அல்லது பாஜக தங்களுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்துவதற்காக இது கொண்டு வரப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகளும் எதிர்க்கட்சிகள் சார்பில் முன்வைக்கப்படுகிறது. மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னர் 1 கோடி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாக ராகுல் காந்தி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். மேலும் வாக்காளர்கள் சிறப்பு திருத்தத்தை பயன்படுத்தி பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் இந்த குற்றச்சாட்டிலே அவர் பல்வேறு விஷயங்களை முன்வைத்திருக்கின்றார். மேலும் பீகாரிலும் வாக்காளர்கள் சிறப்பு திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய அந்த தேர்தல் ஆணையத்தின் முயற்சிக்கு அவர் கடுமையான தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். 1981க்கு பிறகு பிறந்தவர்கள் தாங்கள் இந்தியர்கள் என்பதை நிரூபிப்பதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். பிறப்பு சான்றிதழுடன் பெற்றோரின் பிறப்பு ஆதாரங்களையும் வழங்க கோரும் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கை ஏற்கத்தக்கது அல்ல என ராகுல் காந்தி கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். 2003க்கு பிறகு வாக்காளர்கள் பட்டியலில் சேர்ந்தவர்கள் 11 ஆவணங்களில் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் 11 ஆவணங்களில் ஆதார், ரேஷன் அட்டை போன்றவை கிடையாது என கூறியிருப்பது இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த மீதான சந்தேகத்தை வலுப்பெற செய்திருக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆதார், ரேஷன் அட்டை, அதே போல குடியுரிமையை நிரூபிக்கக்கூடிய ஆவணங்கள் இதில் ஏன் சேர்க்கப்படவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தேர்தல் ஆணையத்தினுடைய செயல் என்பது ஏழை எளிய மக்களினுடைய வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருப்பதாகவும் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். பீகாரிலும் தேர்தல் திருட்டு வேலையை பாஜக செய்ய தொடங்கி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள ராகுல் காந்தி பாஜகவினுடைய மற்றும் ஒரு அணியாக இந்த தேர்தல் ஆணையம் மாறிவிட்டது என்ற கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். சொந்த ஊர் அல்லாமல் வசிக்கக்கூடிய பகுதியில்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரியில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இப்போது தொழில் நிமித்தமாக பல ஆண்டுகளாக சென்னையில் வசித்து வந்தால் இனி சென்னையில் மட்டும்தான் வாக்களிக்க முடியும் என்பது இது பலவிதமான கட்சிகளினுடைய அந்த தேர்தல் அரசியலை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக அமையும். இதற்கு தேர்தல் ஆணையம் துணை போகக்கூடாது என ராகுல் காந்தி பல மேற்கோள்களை காட்டி அவர் அது குறிப்பிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.